குரு, ஜோதிடத்தில் பல விதிகள் உள்ளன. எவற்றை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஐயா, ஜோதிடத்தில் பல வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருந்தாலும் பராசரர் முறைதான் அடிப்படை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். குருஜி சொன்ன மாதிரி நாம் பராசரர் முறையில நட்சத்திர சாரங்களை எடுத்து இப்பொழுது ஒரு பலனை பார்ப்போம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த ஜாதகத்தை பாருங்கள். நட்சத்திர சாரம் மூலமாக பலனை எப்படி எடுப்பது அப்படி என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்க பிறந்த வருஷம் 1995. இப்போ வயசு 31 சொச்சம். முதல்ல இந்த பெண்ணுக்கு மெயின், எந்த பெண்ணாக இருந்தாலும் மெயின் ஒரு கல்யாண காரியம் நல்ல மாதிரி முடிஞ்சு அவங்க ஜாதகப்படி அருமையான முறையில் வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு யோகமான ஜாதகம் சொல்லலாம். முதல்ல பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்வது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு சூத்திரம் என்னென்னா 2, 5, 7 இந்த அதிபதிகளை கேது ஆக்கிரமிக்கக்கூடாது. அப்படி இல்லை, கேதுவுடைய நட்சத்திரத்தில் இந்த 2, 5, 7 கூடிய கிரகங்கள் நிற்கக்கூடாது. இது ஒரு ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் பெண்ணுடைய வாழ்க்கையும் நம்ம திருமண வாழ்க்கையை ஈஸியாக கணிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லக்கணம் கடக லக்கணம். அந்த கடகத்திற்கு 7ஆம் இடம் அங்கே என்பது என்னான்டா மகரம். மகரத்தில் பாருங்கள், புதன் சூரியன் அங்கே கூடியிருக்காங்க. பொது பலன். இந்த புதன் ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்கணத்திலேருந்து 7ல் உட்கார்ந்துருந்தாலே அங்கே இரு தார அமைப்பு உண்டு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு விதிமுறை. அதுக்கப்புறம் பாருங்கள், சார ரீதியாக பார்க்கும்போது பாருங்கள், 5க்குரியவர் செவ்வாய். அவர் 2க்கு சம்மந்தப்பட்டு கேதுவுடைய காலை வாங்கிட்டார். பார்க்கலா, மக நட்சத்திரம் 3ல் இருக்கார். செவ்வாய் சிம்மத்தில் மகத்தில் 3வது பாதத்தில் இருக்கார். 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டார். அவர் 5க்குரியவர். ஆனால் வாங்கியிருக்க கால் கேதுவுடைய கால். முதல்ல 2, 5 அவுட் முடிஞ்சு போச்சா. அடுத்தால பாருங்கள் 7 பாருங்கள். 7க்குரியவர் சனி. இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள், சுக்கிரன். குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 7க்குரியவர். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள், மேசத்தில். கேது சுக்கிரனை ஆக்கிரமிச்சிட்டார். அப்போ 7ஆம் இடமும் கேதுவுடைய சம்பந்தம் அங்கே கிடச்சிட்டு. இப்படி உள்ள ஜாதகம் நிச்சயமாக கல்யாணம் முடிஞ்சாலும் டிவோர்ஸ் அளவுக்கு பிரிஞ்சிருவாங்க. இல்லை கல்யாணமே ஆகாமல் போயிடும். அப்படி கல்யாணம் முடிஞ்சவங்க ஒன்றா வாழ்ந்தால் கூட அவங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இது உறுதியாக சொல்லலாம். இருதர அமைப்பை நம்ம இதில் புதனை கொண்டு பார்க்கலாம். மேலும் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், கற்புஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு 4வது இடம் ஒரு கற்புஸ்தானம். இதில் 4ல் பாருங்கள், ராகு சுயசாரம் போய்ட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது போய் ஆக்கிரமிச்சிட்டாரு. அப்போது கற்புஸ்தானமும் அங்கே சரியான முறையில் இல்லை. அந்த நடைமுறைக்கு அதை நம்ம சரியான ஒரு வழிமுறைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான பாவ ஜாதகம். இந்த பிறப்பின் ரகசியங்களை நம்ம நட்சத்திர ரீதியாக ரொம்ப ஈஸியாக பலன் எடுத்து இது நம்மள்கிட்ட பார்க்க வரவங்கள்ட்ட இதை நம்ம மூடு முறைவாக சொல்லணும். ஓப்பனாக பேசாமல் கல்யாணம் ஒன்று லேட்டாக முடிக்கணும். அப்படி இல்லை, இருதாரம் 2வது தாரம் அமைப்புள்ள ஒரு மாப்பிள்ளையை முடிச்சிங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஓரளவுக்கு பொருந்தி ஓரளவுக்கு லைன் கிளியர் ஆயிரும். அது மாதிரி இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் படிப்பில் இருந்து கல்யாண வயசு வரைக்கும் கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு ஆனவங்கள்ட்ட மூடி மறைவாக சொல்லணும். சக்குன்னு எதுவுமே ஓப்பனாக சொன்னீங்கன்னா அது உண்மையாக இருந்தால் கூட சில பேர் ஏற்றுடுவாங்க, சில பேர் அப்படி இல்லைன்னு சொல்லி நம்மள்ட்டே மறுப்பாங்க. அது நிறைய ஜாதகத்தில் நம்ம அனுபவப்பட்டது. அதனால் இந்த ஜாதகத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பராசரர் முறை தான் ஆரம்ப காலத்தில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு
ஆரம்ப கல்வி. அது மூலமாக நிறைய விதிமுறைகள் இருக்குது. தெரிஞ்சாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற ஃபார்முலா உள்ள எல்லா ஜோதிடத்தையும் ஈஸியாக படிச்சுக்கலாம். கேபியிலேருந்து பிருகுநந்தி நாடி வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பராசரர் நீங்கள் முழுமையாக படிக்காமல் வேறு எந்த ஒரு விதிமுறையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நட்சத்திர அடிப்படையில் பாருங்கள், இப்போ வந்து நட்சத்திர சாரத்தை எடுத்து கிரக காரகத்தை பொருத்தி தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன், பாவத்தினுடைய அதிபதி கிரகத்தை. ஆனால் அதே நட்சத்திர சாரத்தை எடுத்து பாவங்களை பொருத்தி பார்க்கும்போது அது சுகர்நடி ஆயிரும். இந்த ரெண்டு வித்தியாசம் பாருங்கள், ரெண்டுக்குமே சாரம் பார்க்கறது தான். ஆனால் ஒரு சாரத்தை நம்ம பார்த்து என்ன செய்தோம் அப்படின்னா, கிரகத்துடைய காரகங்களில் பொருத்தி பார்க்கும், அதில் வந்து நம்ம பலன் எடுத்துடலாம். இன்னொரு நட்சத்திர சாரத்தை பார்த்து பாவங்களை பொருத்தி பார்ப்பது, அந்த 6, 8, 3 இதில் மறைஞ்சிருந்து நீசமாக இருந்தால் அந்த சாராதிபதி கெட்டு போயிட்டான், அந்த காரகங்கள் அந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யாது. இது மாதிரி சார ரீதியிலே நிறையா விதிமுறைகள் இருக்குது. அது மாதிரி தாராபலன் பாருங்கள், தாராபலனை வச்சியும் நம்ம சாரத்தை எடுத்து நட்சத்திர பாதங்கள் எடுத்து தாராபலன் மூலமாகவும் ஒரு கிரகம் ஒத்து போகுமா, இல்லை அந்த பலன்கள் நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்து கொள்ளலாம். இப்படி வந்து ஒரு நட்சத்திரத்தை வச்சு நிறையா பலன்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில ஜாதகங்களை இந்த மாதிரி பொருத்தி பாருங்கள், கரெக்டாக வரும். எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே சந்தேகம்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.